ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 28, 2022. ஸோ நேற்று அதாவது அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்லாம் பார்த்தேன். நியூஸ் சேனலுங்களோட போஸ்ட்டில், அதாவது சென்னையில் வந்து ட்ரோனுங்களை வந்து பறக்க விடுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி மொட்டையாக வந்து ஹெட்லைன்ஸ் மாதிரி பார்த்தேன். ஸோ உள்ள இன்டெப்த்தாக பார்க்கும்பொழுது ஏர்போர்ட்டு, கவர்மெண்ட் கட்டிடங்கள், அதுக்கப்புறமா ஹைகோர்ட் இந்த மாதிரியான பொது இடத்துல வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து தடை, கோயில் திருவிழா, வெட்டிங்கு, அப்புறமா ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் எடுக்கிறதுக்கு போலீஸ் பர்மிஷனோட தான் வந்து இனிமேல் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல, எதனால் திடீர்னு சொல்கிறாங்க. ஏதாவது எப்பவுமே வந்து எதாவது நடந்தால் தான் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியலேன்ட்டு நான் அப்படியே நைட்டு வந்து கம்யூனிட்டி போஸ்ட், நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த சன் நியூஸில் போட்டிருந்தேன் அந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் தினத்தந்தி பேப்பரில், அதாவது Air 2S இருக்குல்ல, மேவிக் Air 2S, அந்த ட்ரோனோட ஃபோட்டோ போட்டுட்டு சென்னையில் வாலிபர் கைது, இந்த மாதிரி ட்ரோன் ஒருத்தர் வந்து ரிசர்வ் பேங்க், அதுக்கப்புறமா வந்து ஹைகோர்ட் மேலே வந்து ரொம்ப நேரமாக ஃப்ளை பண்ணிட்டு இருந்ததுனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. விசாரிச்சதில் அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு வாலிபர், அவர் வந்து எந்த நோக்கத்துக்காக அதை ஃப்ளை பண்ணார் அப்படின்றது தெரியல. அவர் வந்து ஆக்சுவலாக பெரம்பூர், சென்னையில் இருக்க பெரம்பூரில் ஒரு வெட்டிங்காக வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் எடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்ததுக்கு வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றதா சொல்லியிருந்தாங்க நியூஸ் பேப்பரில். அதே நேரத்தில் வேற எங்கெங்கெல்லாம் அந்த வீடியோ எடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஓகே இந்த பர்சனால தான் வந்து நேற்று அந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் எதுக்காக ஃப்ளை பண்ணாருன்றது நமக்கு தெரியாது. இன்னும் ஃபுல் விசாரணை போனால் தான் அவர் யார் என்ன எதுன்றதெல்லாம் வந்து தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம விட்டுருவோம். பட் இந்த ட்ரோன் கம்யூனிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரிங்க. ஸோ இந்த செயினில் வந்து யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலோ இல்லை ட்ரோனை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாலுமே எல்லாருக்குமே வந்து பாதிக்கும். ஸோ இதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப புலம்பிலாக இருந்தாங்க. இதுக்கு மேலே ட்ரோன் வாங்கினா வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் வாங்கினா வீட்டில் தான் வச்சுக்கணும் போல, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று அந்த பர்சன் ஃப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஃப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது Air 2S அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரோனு. ஸோ ஈஸியாக தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹைட்டில் பறந்தாலுமே. நானோ கேட்டகரி ட்ரோன்ஸ் கூட அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து எந்த நோக்கத்துக்கு ஃப்ளை பண்ணாருன்றது நமக்கு இனிமேல் தெரியல. அது ஃபுல் விசாரணை முடிஞ்சால் தான் வந்து தெரியும் யார் என்ன எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, நம்ம ட்ரோனை வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்லாம் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இனிமேல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, நானோ ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஒன்று மட்டும் யோசிங்க, உங்களுக்கு இந்தியாவில் நீங்கள் டிஜே ட்ரோன்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு பில்லு கிடைக்காது. ஸோ அந்த ட்ரோன் வந்து உங்களோடது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். நம்ம டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது UIN, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 100 ரூபா தான் ஆகும். நானுமே வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ மேபி அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா வேணா ஏதாவது சொல்லி வெறும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எந்த ட்ரோனாக இருந்தாலுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்தியாவில். அது ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வரும், ஃபார்ம் D2. ஸோ நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் அதுக்கான தேவை வந்து அதிகமாக இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து அதுக்கான தேவை கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த வீக்கில் வந்து எப்படியாவது முயற்சி பண்ணுறேன். என்ன தான் எக்ஸாக்டான ப்ராசஸ், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி பர்மிஷன் வாங்கணும் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு, வெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு கோயில் திருவிழா, இல்லை வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படி பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே நான் எப்படியாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா ட்ரோன் யாருதுன்றதே உங்களுக்கு வரும். நீங்கள் ஜஸ்ட் பர்மிஷன் கேட்க போயிட்டு அதுக்கான ஏதாவது லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் வந்து ஐ பட்டன்லையுமே அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்குறேன். ஸோ சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 100 ரூபா தான் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரோன் வந்து பல ஆயிரத்துலேருந்து சில லட்சங்கள் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ட்ரோன் மாடலை பொறுத்து 1.5 லட்சமோ 2 லட்சமோ அந்த மாதிரி பிரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 100 ரூபாய் செலவு பண்ணி உங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ண சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பலாயிரம் ரூபாய் மதிப்பிலான ட்ரோனை வந்து இழக்கிறதுக்கு நீங்களே சான்ஸ் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிருங்க. அது வந்து ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட வந்து ஈஸியாக பண்ண முடியும், அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலே எங்கெங்க என்னென்ன எரர் வரும், அது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எப்படி போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரோன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், 150 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாமே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து 1-2 பேர் பண்ணுற தப்புனால நம்ம ட்ரோன் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து ஆபத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.